ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பண்ணைக்கீரை மற்றும் தொய்யக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். இந்த கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கீரை வேகிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ அந்த 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், எண்ணெய் சேர்த்து வேக வச்சுக்கலாம். எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். கீரை எந்த கீரை வேக வச்சாலும் ஒரு 2-3 நிமிஷத்தில் தொட்டு பாருங்கள். அது நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் குக் பண்ணாதீங்க. அதில் இருக்க சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காது. சட்டியில் தான் கீரை கடைய போகிறேன். இப்போ ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எப்பயும் போல தான் நம்ம கடுகு, சீரகம், பூண்டு, வரமிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நம்ம உப்பு போட்டு வணக்கி அதில் தாளிக்க போகிறோம். இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் அழகியாக இருக்கும். தக்காளி எதுக்காக மெயினாக சேர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கீரைக்கு புளிப்புத்தன்மை வேணும். ஒருவேளை தக்காளி இல்லைன்னா அப்படின்னா புளி கூட நீங்கள் சேர்த்து கடையலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.